ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திணை அரிசியில் பொங்கல் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நைட்டே ஒரு டம்ளர் திணை அரிசியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சதும் 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு அதையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சு அதில் நம்ம தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி, எல்லோரும் முதல்ல பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றுவாங்க. நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டு தான் அதில் பொங்கல் ரெடி பண்ணுவேன். அது நெய் சூடானதும் நம்ம வந்து சீரகம், மிளகு, அப்புறம் இஞ்சி பெருசு பெருசாக போடுவாங்க. நான் பாப்பாக்காக அவள் சாப்பிட மாட்டான்னு சின்ன சின்னதாக துருவி, நல்லா குட்டி குட்டியாக துருவி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவுக்கு பெருங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி பருப்பு, அதையும் வந்து எடுத்து போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எந்த டம்ளரில் நம்ம அளந்தோமோ அந்த டம்ளர்லேயே தான் நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம விசில் விட வேண்டியதான். இதுலேயே உப்பும் நான் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், நிறைய பேர் மஞ்சத்தூள் போடாமல் பண்ணுவாங்க. நான் பாப்பாவுக்கு கோல்டெல்லாம் இருக்கிறதுனால நான் கம்பல்சரி பொங்கல் பண்ணால் மஞ்சத்தூள் இல்லாமல் பண்ண மாட்டேன். போட்டு கரெக்டாக 6 விசில் விட்டு எடுத்தோன்னா பொங்கல் உண்மையிலே டேஸ்ட்டாக, நம்ம அரிசி பொங்கல் தான் நல்லா இருக்கும்னா இந்த பொங்கல் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நாம் அதிலேயே வந்து இப்போ முந்திரி கொஞ்சமாக நெய் ஊற்றி, ஆல்ரெடி நிறைய நெய் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை முந்திரி வறுத்து அதையும் ஆட் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சட்னியும் அரைச்சி பொங்கல் சட்னியோட இனிதே ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்